Hello students, welcome to HIBA Max 11 Standard Masters Max Chapter 1 Matrices and Determinants Exercise 1.4 இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. 7th question பாருங்க. Suppose the inter-industry flow of the product of two sector X and Y are given as under நமக்கு ஒரு டேபிள் காலம் கொடுத்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் செக்டர் XY, கன்சம்ப்ஷன் செக்டர் வந்து XY 15 10 20 30, டொமஸ்டிக் டிமாண்டும் கொடுத்துட்டாங்க, கிராஸ் அவுட்புட்டும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த கிராஸ் அவுட்புட் when the domestic demand changes to 12 for X and 18 for Y. ஸோ 10 15 இருக்கிறது 12 and 18 வந்து நம்மளோட கிராஸ் அவுட்புட் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. கொஷனில் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்லாம் கேட்கல, பட் நம்ம அது கண்டுபிடிச்சாதான் கிராஸ் அவுட்புட்டே கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அது கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் A11 15, A12 10, A21 20, A22 வந்து 30, X1 35, X2 வந்து 65. இப்போ B11 எல்லாம் கண்டுபிடிக்கலாம். B11 A11 by X1 15 by 35, 5 3s are 5 7s are. B21 or B12 first எழுதிடலாம். B12 A12 by X2, A12 value 10, X2 value 65, 5 2s are 10, 5 1s are 5, balance 1, 5 3s are 15. Next B21 A21 by X1, A21 20, X1 வந்து 35, 5 4s are 20, 5 7s are 35. B22 A22 by X2, A22 30, X2 வந்து 65, 5 6 are 5 1s are 13s are. So B matrix கண்டுபிடிச்சிட்டோம். 3 by 7, 2 by 13, 4 by 7, 6 by 13. Next I minus B கண்டுபிடிக்கலாம். இப்போ I minus B கண்டுபிடிக்கலாம். நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன் 1001 மைனஸ் B மேட்ரிக்ஸ் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ 1 minus 3 by 7 இல்லையா? 1 minus 3 by 7, 7 1s are 7, 7 minus 3 வந்து 4 by 7, 4 by 7. 0 minus 2 by 13 minus 2 by 13. 0 minus 4 by 7 minus 4 by 7. 1 minus 6 by 13. 13 1s are 13 minus 6 by 13 அப்போ 7. 7 by 13. 7 by 13. இது வந்து I minus B. நெக்ஸ்ட் இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B. Determinant of 4 by 7 minus 2 by 13 minus 4 by 7, 7 by 13. First இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 4 by 7 into 7 by 13 minus of minus 2 by 13 into minus 4 by 7. 7 4s are 28, 7 3s are 20, 7 3s are 21, balance 2, 7 1s are 7, 8 9. Minus into minus plus, plus into minus minus, 2 4s are 8. Same denominator, so அதே 91. So 28 minus 8, 20 by 91 greater than 0. So ரெண்டு கண்டிஷனுமே satisfy ஆயிடுச்சு. The system is viable அப்படின்னு எழுதிடலாமா? Since the diagonal elements of I minus B is positive and modulus of I minus B is positive. Therefore, the system is viable அப்படின்னு எழுதிட்டா போதும். கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? I minus B inverse into D demand matrix. இப்போ demand matrix அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒன்று 12, இன்னொன்று 18. ஸோ ஃபஸ்ட்டு I minus Bயோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டிமாண்ட் மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ண போகிறோம் இல்லையா?
நெக்ஸ்ட் லைன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா I minus b ஓட இன்வர்ஸ் I minus b இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் 1 by determinant value of I minus b into adjoint matrix of I minus b. So first adjoint of I minus b கண்டுபிடிச்சிடலாம். So I minus b matrix இங்க எழுதியிருக்கேன். diagonal first மாற்றி எழுதிடலாம். 7 by 13 4 by 7 negative next இந்த diagonal sign மாற்றணும் minus 2 by 3 னா plus 2 by 13 minus 2 by 13 னா plus 2 by 13 minus 4 by 7 னா plus 4 by 7. So adjoint matrix கிடைச்சிருச்சா. Next I minus b inverse is equal to 1 by 20 by 91 இதானே determinant of I minus b கண்டுபிடிச்சோம். that into 7 by 13 2 by 13 4 by 7 4 by 7 இப்போ இதை reciprocal பண்ணிடலாம் 91 by 20 7 by 13 2 by 13 4 by 7 4 by 7 next x value கண்டுபிடிக்கிறதுல substitute பண்ண போதும் I minus b inverse into d இல்லையா which is equal to I minus b inverse என்ன 91 by 20 7 by 13 2 by 13 4 by 7 4 by 7 first demand matrix வந்து 12 இன்னொன்று 18 இது ரெண்டுத்து மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் இதோட மல்டிபிள் பண்ணலாம் 91 by 20 7 by 13 into 12 first row first column plus 2 by 13 into 18 next second row first column 4 by 7 into 12 plus 4 by 7 into 4 by 7 into 18 ஆடுமா இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாம் 91 by 20 7 12s are 84 by 13 2 18s are 36 by 13 4 12s are 48 by 7 into 18 72 by 7 ரெண்டு இடத்துலயே பாருங்க denominator equal so டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் ப்ளஸ் பண்ணலாம் 91 by 20 மேல ஆட் பண்ணா 120 by 13 denominatorல 10 120 by 7 91 by 20 inside multiple பண்ணலாம் 91 by 20 into 120 by 13 91 by 20 into 120 by 7 இப்போ easy பாருங்க 0 0 cancel 2 1s are 2 6 are 13 1s are 13 7s are அடுத்தது சேம் அங்க என்ன கேன்சல் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் 0 0 cancel 2 1s are 2 6 are 7 1s are 7 13s are which is equal to 7 6 are 42 13 into 6 78 gross product ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டேட்மெண்ட் எழுதினா போதும் therefore the gross output for two sectors X and Y are 42 and 78 42 and 78 அப்படின்னு எழுதிட்டா போதும் understand of the similar இருக்கிறது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க thank you so much for watching